கடக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கடக ராசி நபர்களுடைய ராசிநாதன் வார ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் ராசிக்கு 8ல் போய் சந்திராஷ்டமம் முடியக்கூடிய நாளில் போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை ஒர்க்கிங் டேஸில் ஃபஸ்ட்டு டே வந்து சந்திராஷ்டமத்தோட இறுதி நாள். அதற்கு மறுநாளில் இருந்து கிட்டத்தட்ட 9, 10, 11 இந்த வார அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9, 10, 11. ஸோ 9, 10, 11 அமைப்பு கடகராசி நபர்களுக்கு ஒரு ஈஸியாக எதையும் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஈஸியாக எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆகிற அமைப்பு இருக்காது கடகராசி நபர்களை பொறுத்தவரை. நீங்கள் என்ன பேசாலும் தப்பிச்சிருவீங்க, என்ன செஞ்சாலும் தப்பிச்சிருவீங்க, எப்படி பண்ணாலும் அது வந்து வெற்றியாக தான் முடியும். 9ஆம் இடம் பாக்கியங்கள். வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் ஒரு நாளை மட்டும் தவிர்த்துட்டு வார ஆரம்ப நாட்கள் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்கியங்கள் நல்ல திருப்திகரமான ஒரு சூழ்நிலையாக வார ஆரம்ப அமைப்புகள் இருக்குது. மத்தியமான காலகட்டம் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால உங்களுடைய செயல்பாடு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வரைக்கும் ஒரு பயந்தாங்குழித்தனமாக குழைத்தனமாக ஒரு குழப்பவாதியாக நீங்கள் இருந்தாலும் இந்த வார அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியமான நாட்கள் வந்து எதுவுமே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தேவையானதை இல்லைன்னு சொல்லப்போனால் நீங்கள் மனசில் ஆசைப்பட்டது நினச்ச விஷயங்களை எடுத்து ஒரு ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய ஒரு மத்தியமான நாளாக கிடைக்கிது. அதே மாதிரி வார இறுதி அமைப்புலையும் அப்புறம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சறுக்கி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கிடைச்சி அப்போ வார இறுதியில் வீணாக போயிடுச்சுன்னா தேவையில்லாத ஒரு இதாக போகுமா அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படின்னாக்கா இது வார ஆரம்பத்தில் ஒரு நல்ல அடிமட்டத்துலேருந்து மேலே ஏறி ஒரு வெற்றிக்கணியை பறித்த மாதிரியான சூழ்நிலையாக இருக்கும். நல்லபடியாக வார இறுதின்னு வரும்பொழுது உச்ச அமைப்பில் சந்திரன் வந்துடும். ஸோ உச்ச அமைப்பில் சந்திரன் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த வார கணக்கு கடகராசி நபர்களுக்கு ஒரு பொலிவான ஒரு சூழ்நிலை, ஒரு பளிச்சுன்னு எல்லா விஷயங்களும் ஒன்றிணைய மாதிரி. அதில் பாதி வீணாக போயிடுச்சு, இதில் பாதி வேஸ்ட்டு, அதில் பாதி அப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு மன நிறைவு. நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்களா, ஒரே நேரத்தில் ஒரு 10 விஷயத்தை செயல்பட ஆசைப்படுறீங்களா, 10ல் மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு திருப்தி தான். ஒன்றும் பெரிய ஒரு சோட போகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார அமைப்பு 9, 10, 11 இந்த அமைப்பும் கிடைக்கிறதுனால ஒரு பெரிய பணப்புழக்க அமைப்புகளும் கடகராசி நபர்களுக்கு உண்டு. பெரிய விஷயம் ஒரு யாராலும் செய்ய முடியாத சில விஷயத்த கூட உடனடியாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயத்துலேயே நீங்கள் ஜெயிச்சு வெளில வந்துடுவீங்க. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மோட்லேயே கடகராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பு நல்லபடியாக இருக்கும். பாசிட்டிவ் மோடு அப்படிங்கிறது. ஸோ நெகட்டிவ் விஷயத்துக்கு வேலையே கிடையாது. நெகட்டிவ் சம்மந்தமாக எந்த ஒரு சூழ்நிலையும் கடகராசி நம்மளுக்கு கிரக அமைப்புகளுக்கு பார்வை சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இல்லை. அதே சமயம் செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு சந்திரனுடைய பார்வை, அதாவது ராசிநாதனும் யோகாதிபதியும் பார்த்துக்கிற அமைப்பும் இந்த வாரத்தில் கிடைக்குது. அப்போ இந்த அமைப்பு வந்து நிச்சயமாக கடகராசி நபர்களுக்கு எண்ணமும் செயலும் ஒரே மாதிரியாக அமைந்து உங்களோட குறிக்கோள் வெற்றி பெறும், நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும்.